இறுதி நேரத்திலே வாக்குறுதிகளை கொடுத்த எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் களம் மகிழ்ச்சியில் அதிமுகவினர். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது இன்று ஒரு நாள் மட்டும்தான் இருக்கிறது. நாளைய தினம் காலை வாக்குப்பதிவு என்பது நடத்தப்பட இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. அந்த மே மாதம் 4ஆம் தேதி அதிமுகவுடைய ஆட்சியா அல்லது திமுகவுடைய ஆட்சி மறுபடியும் வரப்போகிறது என முழு தகவலையும் நமது சேனலில் நீங்கள் வீடியோவாக காண முடியும். இப்படிப்பட்ட ஒரு சொல்லில் அதிமுகவிலே இறுதி நேரத்திலே, அதாவது கடைசி நேரத்திலே 10 தேர்தல் வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறாராம். அந்த 10 தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு கவனம் இருக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருந்து கொண்டு பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது வேலைக்கு செல்லும் 10 லட்சம் இளைஞர்களுக்கு பைக் வாங்க 10,000 மானியம் என்பது வழங்கப்படும் என அற்புதமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார் நமது எடப்பாடி பழனிசாமி. கல்லூரி படிப்பு முடித்த மாணவர்கள் போட்டித் தேர்வு தயாராக சிறப்பு கவுன்சிலிங் என்பது அமைக்கப்படும். மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயிக்கப்படும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க வார் ரூம் அமைக்கப்படும் என உள்ளிட்ட பல முக்கியமான வாக்குறுதிகள் என்பது நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதிரடியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது மாம்பழத்திற்கு ஆதார விலை என்பது நிர்ணயம் செய்யப்படும். கட்டிட தொழிலாளர் வாரியத்தில் பதிவு செய்தவர்கள் பணியின் போது தவறி விழுந்து உயிரிழந்தால் 25 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு அந்த குடும்பத்திற்கு கொடுக்கப்படும். பனை தொழிலாளர்கள் மரம் ஏறும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு என்பது கொடுக்கும். கேபிள் டிவி கட்டணம் 50% குறைக்கப்படும் என அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகளை அதிமுகவின் சார்பாக அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டிருக்கிறார். இதில் முக்கியமாக அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்களுக்கு பைக் இருசக்கர வாகனம் வாங்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் மானியம் என்பது கொடுக்கப்படுகிறது. மாம்பழத்திற்கு ஆதார விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. கட்டட தொழிலாளர் வாரியத்தில், அதாவது மஞ்சட்டைன்னு சொல்லக்கூடிய அதில் பதிவு செஞ்சிருக்கக்கூடிய நபர்கள் ஏதேனும் கட்டிடத்தில் வேலை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தவறி விழுந்து உயிரிழப்பு ஏற்பட்டால் 25 லட்சம் ரூபாயும், பனைமரம் ஏறக்கூடிய தொழிலாளர்கள் மரம் ஏறும் பொழுது கீழே விழுந்து ஏதேனும் இழப்பு ஏற்பட்டால் அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாயும் அதிமுகவின் சார்பாக கொடுக்கப்படும் என தற்சமயம் பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியின் சார்பாக அதிரடியான தேர்தல் வாக்குறுதிகள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடைசி நேரத்தில் கொடுக்கப்பட்ட இந்த தேர்தல் வாக்குறுதிகள் என்பது தமிழக அரசியல் வட்டாரத்திலே மிகப்பெரிய கவனம் இருக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் பார்க்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல. எது எப்படி இருந்தாலும் இன்றைய தினம் ஒரே நாட்கள் மட்டும்தான் இருக்கிறது. நாளைய தினம் நம்முடைய வாக்கு யாருக்கு? அடுத்த 5 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்யக்கூடிய தலைவர் யார்? எந்த கட்சி ஆட்சி செய்ய போகிறது? எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் தமிழகம் நன்றாக இருக்கும்? போதைப் பொருள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் என தமிழக மக்கள் அனைவரும் சிந்தனையுடன் யோசித்து தங்களுடைய வாக்குகளை கண்டிப்பாக செலுத்த வேண்டும். அதாவது புதுச்சேரியிலே வாக்கு சதவீதம் எப்படி பதிவானதோ அதைவிட 1% தமிழகத்திலே அதிகப்படியான வாக்குகள் என்பது பதிவாக வேண்டும் அப்படிங்கிறது மக்களுடைய கடமையாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா.